ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.1ல் 6வதுல 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 6வது கொஷின் பாருங்கள். ஒவ்வொரு படத்தில் உள்ள முன் உருவ பச்சை புள்ளியை பொறுத்து சுற்றவும்னு சொல்லி பச்சை புள்ளின்னு இந்த மாதிரி சென்டரில் கொடுத்துருப்பாங்க. அது வச்சு நம்ம சுற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 90 டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசை. கடிகாரம் எந்த திசையில் சுற்றுமோ அந்த திசையில் சுற்றணும்னு சொல்லுவாங்க. 90 டிகிரி. அப்போ இது பார்த்திங்கன்னா இது 4 வரும். இந்த மாதிரி இங்கே 0னா இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரின்னு வரும். அப்போ 90 டிகிரினா ஒரு செங்கோண வடிவில் வரும். அப்போ கடிகார திசைனா கடிகாரம் இந்த சைடு தானே சுற்றும். அப்போ இந்த சைடு சுற்றிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி 90 டிகிரி இந்த மாதிரி வரணும். அப்போ இந்த சைடு 2னா இந்த சைடும் இந்த புள்ளியை பொறுத்து இந்த சைடும் 2 போகும். அப்போ கரெக்டாக இந்த இடத்துல வரும். அப்போ இது A' குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 180 டிகிரி. 180 டிகிரினா இந்த புள்ளியை பொறுத்து B வந்து இங்கே குத்துக்கிறாங்களா பாருங்கள். 1 2 3 1 2 2 கட்டத்துக்கு கீழே 3 கட்டத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த புள்ளியை பொறுத்து அதே மாதிரி தான் 1 2 3 3 2 மேலே 1 2 180 சொல்லியிருக்காங்கனால இந்த சைடு எங்கே வருதோ அதுக்கு நேராகவே அந்த சைடும் வரும். அப்போ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. இது B'. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 3வது கொஷின் பாருங்கள். இங்கே புள்ளி குத்துக்கிறாங்க, C வந்து இங்கே குத்துக்கிறாங்க. அப்போது இது 270 கடிகார சுற்றின் எதிர் திசை. கடிகாரம் வந்து இந்த சைடுலேருந்து சுற்றும். ஆனால் அவங்க எதிர் திசை சொல்லியிருக்கறதுனால நம்ம இந்த சைடு குறிக்கணும். அப்போது கடிகார சுற்றின் எதிர் திசைனா இது புள்ளி இங்கே இருக்குதுன்னா இது 0ன்னு வச்சுக்கோங்க. 0 வச்சிங்கன்னா இது 90, இது 180, இது 270. இது நேர் திசையா? அப்போ எதிர் திசைனா இதுக்கு இந்த சைடு வரும். அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா C இங்கே பாருங்கள் 1 கீழே 3 கட்டம் தள்ளி, அதே மாதிரி இங்கே 3 கட்டம் மேலே 1 தள்ளி. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இது C' வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது கொஷின் 90 டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசை. கடிகாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றும். அதுக்கு எதிர் திசைனா இந்த சைடு வரும். அப்போது 90 டிகிரினா செங்கோண வடிவு. அப்போ இது இங்கே இருக்குன்னா இது இங்கே வரும். எதிர் திசை சொல்லியிருக்கறதுனால இங்கே வரும். செங்கோண வடிவு 90 டிகிரினா இங்கே வரும். அப்போது இங்கே பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம் 2 விட்டுட்டு அதே மாதிரி மேலேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 விட்டுட்டு இந்த இடத்துல புள்ளி வரும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 2 இது சென்டரில் வருதுங்களா 2க்கு அப்புறம். அப்போ இந்தமாரி வந்துடும். அப்போ இது பார்த்திங்கன்னா A', இது B', இது C'. புரிஞ்சுதுங்களா? 4வதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள். 180 கடிகார சுற்றின் திசை. அப்போது இந்த படம் இங்கே குத்துக்கான 180ங்க இதுக்கு நேராகவே வரும். அப்போது இங்கே ஒரு 2 கட்டம் தள்ளினா இந்த சைடு 2 கட்டம் தள்ளி. அப்போ ஏன்னா இந்த இடத்துல A உங்களுக்கு வரும். இது A'. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது C', இது B', இது C', இது D'. அப்போ இந்த மாதிரி இணைச்சிடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கு 180க்கு இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 5வதுக்கு. அதுக்கப்புறம் 6வது கொஷின் பாருங்கள் 180 டிகிரி. அப்போ 180 டிகிரினா இதுக்கு நேராகவே கரெக்டாக இது இங்கே இருக்குதுன்னா இதுக்கு மேலேயே அப்படியே வரும். புள்ளி இங்கே இருக்குதுங்களா 1 விட்டுட்டு சொல்லியிருக்காங்களா. அப்போ இங்கே பாதியில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா. அப்போ இங்கே ரெண்டுமே பாதியில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே எண்டில் போய் முடியுதுங்களா. அப்போ இந்தமாரி முடியும். அப்போது இது பார்த்திங்கன்னா இது A', இது B', இது C', இது D'. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 6வதுக்கு ஆன்சர். 6வதுல இருந்தது 6 கொஷினுமே ஆன்சர் முடிஞ்சிச்சு.